அப்படி இருந்தாலும் இன்று வைத்த நாடகம் குருபத்திரன் அதை இந்த நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன சொல்லவா? நிறுத்தங்கள் என் பெயர் பெயர் வேதங்கள் ஓதுகின்ற வேதங்களை ஓதுகின்ற மந்திரங்கள் ஓதுகின்ற வேத பிராயனர் நீதி தவறாத மன்னன், வேத பிராயலர் நீதி தவறாத மன்னன், சத்திய தவறாத சற்குணர் என்ற சகலரும் போற்றுகின்ற என் பெயர் பெயர் பிராமணர் அந்தனர் வேதியர் வம்சத்திலே பிறந்திட்ட என் பெயர் குறிப்பிட்டிரையா. நல்லா இருக்கிறீங்களா? ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த குருபுத்திர ஐயரை பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் என் அப்பா அம்மா எடை என்ற தெய்வங்கள் யார் தெரியுமா? என்னை ஒரு தாயாரி இருந்தாலும் என்னை பெற்ற என் அம்மாவின் பெயர் குருபத்தினி அம்மையார். தாயார் குருபத்தினி அம்மையார். ஆமா. தாய் ஒன்று இருந்தால் தங்கை வேண்டும். தங்கை யார் வேண்டும் அல்ல? ஆமா. உங்க அப்பா யாரு? என் தந்தையின் பெயர் அனுபுத்திர ஐயர். ஓ, அனுபுத்திர ஐயர். ஆமா. அனுபுத்திர ஐயருக்கும் சரி குருபத்தினிக்கும் இருந்தாலும் ஏன்டா இது சார்ஜ் போடல இல்ல செல் ஆகி போச்சா? அதுக்கு சேமாச்சும் கொடுக்காதீங்கன்னு கால உடச்சுட்டான். காலையே வச்சு முடி நசி விட்டுருங்க. குருபத்தினிக்கு பிறந்திருந்தாலும் உங்க நாடு எந்த நாடு? நீங்க நாட்டுல இருக்கிறீங்களா? எங்க இருக்கிறீங்க? நாடு அதை நாடா விட்டால் இப்போ சுடுகாடு. சுடுகாடு யாரும் போக மாட்டீங்களா? நீங்களாம் போவீங்க, நான் போக மாட்டேன். நான் அதுக்கு சுடுகாட்டுக்கு போகணும். 17 பேரையும்
செட்ல எத்தனை பேரு? 17 பேருக்கு 30 கும்பிடாம சாக மாட்டேன். அது என்னன்னா சுடுகாட்டுக்குலாம் சேர்த்த முடியாது. நான் பள்ளி படத்துல காரணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எதுக்கு சாவது அப்படி பட்டன் தட்டினா கறி போயிருவேன். சுடுகாட்டுக்குலாம் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. 5 நிமிஷம் வேலை முடியுது. அப்படியே வேவிச்சு சாமான் மட்டும் கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் கொடுத்துக்கிறியா? ஆமா ஆமா. இப்படி எல்லாம் பாக்கணும். அப்படி இருந்தாலும் என் நாடு இந்த ஊருக்கு கூத்தாட வந்திருக்கிறனா எந்த ஊருக்கா இருப்பான்னு கேக்குறீங்க. ஆமா ஆமா. யாரு செட்டு ஆமா அப்படின்னு கேக்குறீங்களா இல்லையா சாமி? ஆமா ஆமா. அதே போல என் பெயர் குருபுத்திர ஐயர். என் தாயின் பெயர் குருபத்தினி அம்மையார். என் அப்பாவினுடைய பெயர் அணிபுத்திர ஐயர். அப்படி இருந்தாலும் எங்கே வாழ்கிறோம்? எங்க வாழ்றீங்க? நாங்க அரசாண்டெல்லாம் வரல. நாங்க அரச குல பரம்பரையில் பிறக்கவில்லை. மந்திரங்கள், வேதங்கள், பூசைகள், யாகங்கள் நடத்துகின்ற அந்தனர், பிராமணர், வேதியராகும். அதனால நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நகரம் அக்ராகரம் என்று சொல்லுவார்கள். அக்ராகரம் ஆமா. அப்படி அக்கராகரமாக இருந்தாலும் நீ ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையா பிறந்திருக்கிறியே, உன்னை எப்படி எல்லாம் உங்க அம்மா பாத்துக்கிட்டாளா? ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை பிறந்தா, தாய்க்கு ஒரு புள்ள, வாழைக்கு ஒரு குலை இருந்தால் எப்படி அந்த பிள்ளைய அதிசயமா வளர்த்துவாங்க? எங்க அம்மா தான் என்ன சாராயம் ஊத்தி வளர்த்தாங்க. அதனாலதான் சாராயத்தை குடிச்சு படுத்தீங்க. நான் செத்து கூட போயிடுறேன். அமைச்சரே, அதுக்குள்ளேயா கூத்து முடிஞ்சு போச்சு? ஒண்ணு கூட்டு வருவாங்கடா. உன்னை தூக்கிட்டு போய் நான் வீட்டுல விட்டுட்டு கேள். அப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் காய் குழம்பு கச்சிதமாய் கொடுத்து வளர்த்தால், பாலுருவா சோறு உருவு பக்குவமா கொடுத்து வளர்த்தால், பாலால உழவைத்து பக்குவமா சாதம் செய்து, நெய்யால உழவைத்து நேர்த்தியாய் சாதம் கொடுத்து, ஒரு தாய்க்கு ஒரு மகனை வளர்த்து வாலிபம் செய்து 16 வயது ஆனவுடனே ஏன் தாயா எனக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள். ஓ, திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஓ, புடிச்சு விட்டுட்டாங்க. கல்யாணம். ஆமா. அப்பேற்பட்ட மனைவி யாரு தெரியுமா? யாரு? கல்யாணம் செய்தவரே கண்ணாட்டி
மாரிமாளுக்கு அம்மி மிதித்து அறிந்ததை பார்த்து அக்கினி சாட்சியாக தேவாதி தேவர்கள் சாட்சியாக நான் கன்னிகா தானமாக கைப்பிடித்த மாலை தரித்த என் மனைவியினுடைய பெயர் குணத்திலே பண்பிலே பாசத்திலே சிறந்து விளங்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்காய் விளங்கி வரக்கூடிய விதிவிலக்காய், அதாவது எடுத்துக்காட்டு. ஒரு பொம்பளைன்னா இப்படிதான் இருக்கணும். அப்படி ஒழுக்கம், பாசம், பண்பு, நெறிமுறை, அதாவது சொந்த பந்தங்களை அரவணைப்பது. சொந்த பந்தங்களை அரவணைப்பது இதற்கெல்லாம் உதாரணமாய் விளங்கி வரக்கூடிய குணத்திலே சிறந்த மனைவி குணபேதகி என்று சொல்லலாம். உங்க மனைவியோ குணபேதகி? ஆமா, பரவாயில்லைங்க. உங்களுக்கு அழகா பொண்டாட்டிக்குதுங்க. ஆமா, மாடு நேரமா மவராசனுக்கு, பொண்டாட்டி நேரமா புண்ணியவானுக்கு. அது எனக்கு நேர்ந்துக்குது மவராசி. ஆமா, அம்மா சக்தி காளியம்மா. ஆமா, என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்கூடாது. ஆமா ஆமா, ஏன்னா நான் வருஷம் வந்து உனக்கு சும்மா கூத்தாடுறேன். ஏன் துணிமணி போட மாட்டியா? சம்பளம் இல்லாதரா உனக்கு பொண்டாட்டி நேர்ந்துருக்கு பாரு. குறிபுத்திர ஐயரும் குணத்திலே சிறந்த குணபேதகி இருவர்களுமாய் தன்னுடைய தாய் தந்தி அழைத்த செய்தி அறிந்து தாயாரை காண போகும்போது அதே வேளையிலே தாயாகிய குருபத்தினி அம்மையார் சபைக்கு வருகிற விதம் காண்க.